ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, ஆஃப்டர் தி லாங் டைம். இன்றைக்கி என்ன டாபிக்னா டிவார்மிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வீட்டா ஃபார்மில் இருக்க வார்மோட் ஜெல். இந்த வார்மோட் ஜெல் தான் நான் டிவார்மிங் ப்ராசஸ்க்கு நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணணும், எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் வாட்டருக்கு 1 ml. அந்த பாட்டிலில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 ml வரும். அதுதான் உங்களுக்கு ரேஷியோ கணக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டருக்கு 1 ml. அதை நல்லா அழுத்திட்டு நல்லா பாட்டில் நல்லா ஃபுல்லாக ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு மாதிரி தான் உள்ளே வரும். நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேல் நல்லா நுர மாதிரி வரும். அந்த நுரையெல்லாம் டவுன் ஆனதுக்கப்புறமேல் நீங்கள் பிஃபோர் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பழைய வாட்டரை எடுத்துருங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml, அந்த ஒரு 500 ml பவுல் இருக்குன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா 1-2 பேர் 3 பேர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நிறையா நம்ம நிறையா பேர்ட்ஸ் வச்சுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெடிசன். இது வந்து 50 ml வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2K வரும். டிபெண்டிங் ஆன் ட்ரேடர் ப்ரைஸ் மாறும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அந்த மாதிரி வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து காலையில் வச்சுட்டு ஈவினிங் வந்து நைட்டு வந்து அதை எடுத்துருங்க. சேம் இதே மாதிரி கண்டினியூஸாக 3 days பண்ணணும். ஃபஸ்ட் டே வந்து எடுக்கலன்னா அடுத்த நாள் கம்பல்சரி குடிச்சிடணும். நைட்டு வாட்டர் எடுத்துட்டிங்கனாலே அடுத்த நாள் வந்து கம்பல்சரி குடிச்சிடணும். ஒரு 2 days வந்து குடிச்சதுன்னா குடலில் இருக்கிற அனைத்து விதமான வார்ம்ஸ் புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது நிற்கிரும். பிஃபோர் ப்ரீடிங் வந்து இது கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து சூப்பரான ரிசல்ட் இருக்குது. ஏன்னா ஏவரி பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவார்மிங் தி பெஸ்ட் மெடிசன் பார்த்திங்கன்னா இந்த வீட்டா ஃபார்மோடைய வார்மோட் ஜெல் தான். இது நிறையா பெரிய பெரிய ப்ரீடர்ஸ்லேருந்து எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாட்டிக் பெட்ஸ்லேருந்து சன் கனூர், ஸ்மால் கூட எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எவரி பேர்ட்ஸுக்கு வந்து பெஸ்ட் டிவார்மிங் மெடிசன்னா இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் பக்காவாக இருக்குது. பிஃபோர் வந்து ப்ரீடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர்டை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிவார்மிங் ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்தது என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறதையும் அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன கொடுக்கலான்றதை நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெசலாக்கா சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்டான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன், அடுத்தடுத்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சப்ளிமெண்ட்ஸ், ஒரு வாட்டர் சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். எப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.